இந்த சென்னையிலலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, சென்னையிலலாம் சிட்டி பஸ்ஸில் ஏறினோம்னா என்னென்னா ரொம்ப ஆஃபீஸ் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்களாம் என்ன பண்ணுவோம், முன்பக்கமாக சில வாட்டி ஏறிடுவோம். கண்டக்டர் இருக்கார்ல, அவர் வந்து அப்படியே அச்சு வச்ச மாதிரி பின் சீட்டில் தான் உட்காந்துப்பான். எங்கே அப்படின்வான். அப்படின்னா எங்கே போகிறோன்னு சொல்லி ஒரு 5 ரூபா டிக்கெட் வாங்குங்களேன்னு முன்னால் வந்து அப்படியே பாஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? அது ஹெல்ப் பண்ணுறது தான். அப்புறம் டிக்கெட்டோட சேஞ்சும் வரும். நம்ம ராசின்னு ஒன்று இருக்குது. நான் அன்றைக்கி ஏறினா ஒரு பொண்ணு பக்கத்தில் அடுத்த ஷாப்பிங்கில் முன்னால் ஏறி, சார் ஒரு 5 ருபீஸ் டிக்கெட்டுன்னு 50 ரூபா கொடுத்துதுங்க. கொடுத்தேன். அது அப்படியே போச்சு. இல்லை என்ன பிரச்சனைனா, நம்ம கையில் வந்து பொறுப்பு போயிடுச்சா, டிக்கெட் வாங்கினான்னா அப்படியே பார்த்துன்னுக்குறேன். இந்த கடைசியாக போச்சுல்ல, அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னால் இந்த 50 ரூபா வாங்கினா அவன் ஷாப்பிங் வந்துச்சுன்னு இறங்கி போயிட்டான். இந்த பொண்ணு எங்கே வேர் இஸ் மை டிக்கெட் இருந்துச்சு, நான் கொடுத்தேனே, அவன் கொடுத்தேனா கடைசியாக ஒருத்தன் இறங்கி போயிட்டா இருக்கேன்னா. இந்த பொண்ணு சொல்லுது, எல்லாம் உன் வேலை, உன் ஆள் அவன். மரியாதையாக எனக்கு டிக்கெட்டை 45 ரூபா கொடுத்துங்க திருப்பியும். அடுத்தவருக்கு உதவி செய்வது ஃப்ரெண்டு தான், வேறு வழி கிடையாது. திடீர்னு வந்து ஃப்ரெண்டு கேட்குறான், அவசரமாக போனோம், பைக் வண்டிக்கு விடான்னு கொடுத்தேன். போனான் 2 ஹவர் ஆச்சு, 4 ஹவர் ஆச்சு, வரவே இல்லை ஆள். எங்கடா போனான்னு பார்த்தா 6 மணிக்கு மேலே வராங்க. வந்து சொல்கிறான், டேய் C4 போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா உன் வண்டி கிடைக்கும். நான் சொன்னேன், நீ வண்டி எடுத்து போன, எங்கே போனேன்னு. எடுத்து போனேன்டா, உண்மையில் போனேன், போலீஸ் பிடிச்சிட்டான். அப்புறம் என்ன பிடிச்சிட்டு ஹெல்மெட் எங்கன்னு கேட்டான் அப்படின்னா. நான் சொன்னேன், நான் தான் ஹெல்மெட் கொடுத்தேனேன்னு. நான் தான் உன்ன மாதிரி லூஸாக ஹெல்மெட் போட்டு போகிறதுக்கு கையில் வச்சுருந்தேன், அவன் ஒத்துக்கலை. அப்புறம் கச்சா லைசன்ஸ் கேட்டான். அப்புறம் எனக்கு இல்லையே. உனக்கு லைசன்ஸே இல்லையாண்ணே, ஏன்னா வண்டியே இல்லை, அப்புறம் எதுக்கு நான் லைசன்ஸ் வாங்கினேன்னா. இதெல்லாம் ஒருத்தன் சொல்லி தான் தெரியணுமா உனக்கு. நான் மடையா ஃப்ரெண்டு மடையா அண்ணா. அப்புறம் என்ன தான் ஆச்சுண்ணா, கச்சா போலீஸ் கேட்டான், வண்டி யாருதுண்ணா, ஐயோ அதிகமாக பேசாத, சொந்தக்காரனை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. நீ போய் C4 போய் எடுத்துக்கோ. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அப்படி தான்.